ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த பேர்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்திருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. ஸோ அதான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணேன். யாருக்காவது இந்த பேர்டு என்ன பேர்டு அப்படின்னு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலாக தெரியல. கிங்ஃபிஷர் அப்படின்னு நினைக்கிறோம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டோம். கரெக்டாக எக்ஸாக்டாக ஆனால் தெரியல. உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கள். அண்டு மார்னிங் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வேகமாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிகிட்ருக்கேன். வெனஸ்டே தான் ரீஓப்பன் ஆச்சு குழந்தைங்களுக்கு. ஸோ இது வெனஸ்டே எடுத்தது. ரொம்ப நாள் கழித்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. காலையில் திருப்பி ஏர்லியாக எழுஞ்சிக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது திருப்பி எழுஞ்சிக்கிறதுக்கு. ஒரு 10 நாள் நல்லா தூங்கிட்டோம். நல்லா தூங்குறதா இருந்தால் கூட நான் ஒரு 6:30க்கு எழுந்துப்பேன். பட் ஸ்டில் அதுதான் நமக்கு பாடிக்கு தேவைப்படும். 6:30க்கு எழுந்தா நார்மலாக இருக்கா மாதிரி இருக்கும். இந்த 4:45 அலாரம் அடித்து அது நம்ம அதுக்கப்புறம் ஒரு 4:55 மாதிரி எழுந்திரிச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இதுதான் லைஃப். நம்ம குழந்தைங்களுக்கு லன்ச் பேக் பண்ணணும். அதுவும் இல்லாமல் சில பேர் அவங்களால முடியும் ஒரு 6 o'clock அப்படின்னு எழுந்திரிச்சா கூட டைரெக்டாக கிச்சனுக்குள்ளே போய் எதையாவது பண்ணி கட்டுறதுக்கு. எனக்கு அப்படி இருக்காது. எனக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் பாத்ரூம்குள்ளே ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற போடணும். குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது அரிசி ஊற போட்டுட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கு. அண்ட் நான் குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்விச் மாதிரி நேற்று இருந்தது சூடு பண்ணி கட்டுறது இதெல்லாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக காலையில் சமைச்சு 9 out of 10 times ரைஸ் தான் கொடுப்பேன். ஏன்னா என் பசங்க திருப்பி வீட்டுக்கு வந்து இந்த 3:30-4 o'clock என்ன லஞ்ச் இருக்கோ அதை சாப்பிட்ற பழக்கமே அவங்களுக்கு கிடையாது. 2 பேருக்குமே அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படிலாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இதோட டேரெக்டாக டின்னர் தான். சாயந்தரம் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸு பால் தான் குடிப்பாங்களே தவிர லஞ்ச் சாப்பிட்லாம் திருப்பி ரைஸ் போட்டு நினைக்கவே மாட்டாங்க. பிடிக்கவும் பிடிக்காது அவங்களுக்கு எத்தனை வாட்டி கேட்டு பார்த்தாலும். ஸோ அவங்களுக்கு கொடுக்குற அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து ப்ராப்பர் லஞ்ச் பாக்ஸாக தான் இருக்கும். அண்ட் இந்த அம்மா மினி மேடம் அவங்க ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் வீடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். இந்த த்ரோவை சோஃபாவில் நான் டக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அவங்க அது சோஃபா விட்டு இறங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வாசலை பார்த்துட்ருப்பாங்க. கரெக்டான வியூ அவங்களுக்கு அங்கே உட்காந்தா தான் அந்த வியூ வாசல் தெரியும். அதனால் நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்றனால நான் அவங்க மேலேயே வச்சு அது மாதிரி டக் பண்ணி வச்சுருக்கேன். அப்பயும் எந்திரிக்கல, அப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தான். அண்டு லஞ்சுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் கூட்டு செஞ்சுருந்தேன். அண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கட்டினேன்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக எக் ரைஸும் வெண்டைக்காய் பொரியலும் தான் கட்டியிருந்தேன். வெண்டைக்காய் பொரியல் எங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் கூட்டு பண்ணியிருந்தேன். வெனஸ்டே தாங்கிறதால வேணும்னா ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தயிர் இருந்தது. ஸோ போதும்னு விட்டுட்டாரு. இதோட நம்ம டேரெக்டாக டின்னர் தான் பார்க்க போகிறோம். டின்னருக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா மஷ்ரூம் அண்ட் பொட்டேட்டோ வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நான் நிறைய வாட்டி டெஸ்ட் அண்ட் ட்ரைட் ரெசிபி. இந்த ரெசிபி ஆசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஒரு 2 தக்காளி, அது கூடவே வந்து ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய் வச்சு நம்ம நல்லா அரைச்சி ஃபைன் பியூரேவாக பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு மாவு சப்பாத்திக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் நான் ஈவினிங்கே கொஞ்சம் பண்ணி வச்சுட்டு ஒரு 6:30க்கே பண்ணேன். 8 o'clock டின்னர் கொடுத்துருவேன் ஸ்கூல் டைம்ஸில் குழந்தைங்களுக்கு. அதனால் நான் ஒரு 6:30க்கே பண்ண ஆரம்பிச்சிருவேன். சப்பாத்தியில் எதாவது பண்ணுறதா தான் சீக்கிரமே பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம கிரேவி பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் தாளிப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரகம், பெருங்காயம், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் தாளிப்பிலே போடுங்க. ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். அந்த பெருங்காயம், கசூரி மேத்தி அண்டு ஜீரகம் இது 3மே தாளிச்சிட்டு எண்ணெயில் அதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பாத்திரத்தோடு கொஞ்சம் அதிகமாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயெல்லாம் பேஸ்ட் இருக்குல்லையே அதை ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா தக்காளி நல்லா குக் ஆகிடும். கலர் மாறிடும். அரைச்சி போட்டிருக்கதால கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கலர் மாறி இந்த எப்படி சொல்கிறது, ஒரு திக்காகி வரும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை மசாலா பவுடர்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ரொட்டீன் மசாலா பவுடர் தான். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் கொஞ்சம் கூடவே, மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். தனியாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறதும் டேஸ்ட் கொடுக்குறதும் தனியாத்தூள் தான். அதுக்கப்புறம் வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி. நான் இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவியை பொறுத்த வரையும் கரம் மசாலா ஆட் பண்ணலை. கடைசியாக அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள்.
கண்டிப்பாக மிளகுத்தூள் ஆட் பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் சேர்க்குற எந்த டிஷ்லேயும் கொஞ்சமாக நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுதான் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சப்பொடி, ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பரட்டிட்டு சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி கெட்டியாகி அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி மஷ்ரூம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, உருளைக்கிழங்கு கொஞ்சம் கம்மியாக மஷ்ரூமோடு இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்கள் விருப்பம் தான். என் குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும், இருந்தாலும் நான் மஷ்ரூமோட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதனால் பொடியாக நறுக்கியிருக்கேன். குட்டியாகவே நறுக்கிக்கோங்க, அப்போ தான் வேகிற டைம் கம்மியாகும். மஷ்ரூமும் இதுவும் சேர்ந்து வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் குட்டியாக க்யூப்பாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பரட்டிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நான் அந்த ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். நான் ஜாஸ்தி தண்ணி விடலை, கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் சட்டுன்னு வேகட்டும் அப்படின்றதுக்காக தண்ணி விட்டுருக்கேன். மூடி போட்டு 5 நிமிஷம் கழித்து திறந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், உருளைக்கிழங்கு வேக டைம் எடுக்கும். அதனால் ரெண்டும் ஒன்றா போட்டிங்கன்னா சரியாக வராதுன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு போட்டு அது ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டுட்டு திருப்பி பரட்டிட்டு மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் தண்ணி விடவே வேண்டாம். நீங்கள் சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கன்னா மஷ்ரூமே நிறைய தண்ணி விடும். உங்களுக்கு அப்படி தண்ணி தேவைப்பட்டால் கெட்டியாகிடுச்சு கன்சிஸ்டன்சிக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒரு 5 நிமிஷம் கழித்து மஷ்ரூம் எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடுங்க. எடுத்த உடனே தண்ணி விடாதீங்க. பார்த்திங்கன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி அதுவே மஷ்ரூமே விட்டுருக்கு பாருங்கள். நான் தண்ணி ஆட் பண்ணலை. மஷ்ரூம் நல்லா தண்ணி விடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோதான், கிரேவி இஸ் டன். நீங்கள் சிம்மில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அழகாக மேலே தெரியும். இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் குக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிட்டிங்கன்னா கிரேவி இஸ் டன். எனக்கு இந்த பதத்து தான் வேணும் சப்பாத்திக்கு. கடைசியாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் நெய் கண்டிப்பாக விடுங்க. நான் தாளிப்புக்குள்ளே நெய் விடலை, தாளிப்பில் எண்ணெய் தான், நார்மல் கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கடைசியாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய், கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் இந்த ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில். நிறைய பேருக்கு இது மஷ்ரூம் கிரேவி மாதிரி இருக்காது. சில பேருக்கு வந்து மஷ்ரூமோட ஸ்மெல் பிடிக்கல, டேஸ்ட் பிடிக்கல அப்படிம்பாங்க. ஒரு சில விஷயங்கள் மஷ்ரூமோட நல்லாவே செட் ஆகும் அண்டு கிரேவியோட டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி மிளகுத்தூள் கடைசி ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய் விடுறது, கடைசியாக கரம் மசாலா இந்த கிரேவியில் போடுறதுக்கு காரணம் அந்த மஷ்ரூமோட ஸ்மெல் வராது. பேசிக்கலி மஷ்ரூமோட ஸ்மெல் வராது. இது நல்லாவே நம்ம தாளிப்புலேயே கசூரி மேத்தி கொடுத்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா. இதே ரெசிப்பியை அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய கிரேவி ரெடி. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போது புல்கா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வேகமாக பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. நான் அப்படியே பண்ண ஆரம்பித்தாலும் அங்கே பக்கத்தில் தான் என்னோடய சின்ன பொண்ணு உட்காந்துட்ருக்கா, அந்த பக்கம் அவகிட்ட பேசிக்கிட்டே நாங்கள் விளையாடிட்டு செஞ்சுட்டு இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக வேகமாக செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு புல்கா. அண்ட் இன்றைக்கி வீடியோ அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.